ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 எக்ஸிக்யூட்டிவ்ஸ். யார் யார்? PQRS TUW. சரியா? இந்த 7 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்க்கு பர்டிகுலர் சீக்வன்ஸில் தான் வருவாங்க. நம்ம வேலை என்னென்னா அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஓகே. ஸோ இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு U reaches immediately before P. Pக்கு இம்மீடியட்டாக முன்னாடி யார் வருவானா U வந்துடுவா. ஓகேவா? பட் டஸ் நாட் இம்மீடியட்லி ஃபாலோஸ் எஸ். ஆனால் இவங்க எஸ்ஸுக்கு உடனே அடுத்து வரமாட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஆர் தான் லாஸ்ட்டு. ஸோ 7 1 2 4 5 6 and 7. ஸோ இவங்களில் யார் லாஸ்ட்டாக வருவான்னா ஆர். ஸோ 7th பிளேஸ் எப்போவுமே ஆருக்கு தான். டி ஃபாலோஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் பி. டி வந்து பிக்கு இம்மீடியட்டாக ஆஃப்டர் வரான் and is subsequently followed by W. இதை டி யார் ஃபாலோ பண்ணிட்டு வருவா? W. ஸோ அப்போது இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 7 தான் லாஸ்ட்டு. இங்கே வரலாம் U P T W இல்லைனா U P T W. ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன தெரியும்னா எஸ்ஸு யூக்கு முன்னாடி வந்துடும், ஆனால் இம்மீடியட்டாக முன்னாடி வராது. இங்கே போட்டால் இம்மீடியட்டாக முன்னாடி வரும். இந்த சீக்வன்ஸ் தப்பு. ஸோ இங்கே தான் வரும். ஸோ அப்போ இதில் யாரை பற்றி பேசவே இல்லை, க்யூவை பற்றி பேசவே இல்லை, அவங்க தான் இங்கே வருவாங்க. ரைட்? முடிஞ்சு. ஸோ இப்போ கொஷின் என்ன அப்படின்னா யார் 4வது இந்த ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு. 1 2 3 4 யார் வரா? பி. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நிதானமாக நம்ம ரீட் பண்ணாலே நம்மளால் ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஓகேவா? பாய்.